என்ன தேடி வருவேன்னு எங்க அண்ணன் சொன்னதுனால பூமியில இருந்த என் இருப்பிடத்தை வானத்துக்கு மாத்திட்டேன். அப்படியும் என்ன விடாம இங்கேயும் வந்துட்டியா? வானத்துக்கு இல்ல, நீ எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, நான் உன்னை தேடி புடிச்சு வந்து சாவிய வாங்காம விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். கௌரி கண்ணு, இந்த சாவிக்காகத்தான் நான் செத்தோம் இத்தனை வருஷமா ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சு, நான் போறேன். ஆனா ஒண்ணு, பேராசப்பட்டு அந்த பேராச பூரத்துக்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. மகேஸ்வரி, பூஜைக்கு நேரமாச்சு, பூ கொண்டு வாமா. இது வந்துட்டேன்பா. அப்பா. என்னம்மா? வாசல்ல ஜனங்கள்லாம் கூடி இருக்காங்க, ஏதோ பஞ்சாயத்து போல இருக்கு. இருக்கட்டும். சுவடி பூஜை புடியாம எந்த பஞ்சாயத்துக்கு போய் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கேன்? இந்த சுவடி உத்தரவு கொடுத்தா தானே நான் ஜனங்களுக்கு உத்தரவு போட முடியும். ஆமாப்பா. பூவை கொடு. விளங்காத குடும்பத்துல முழிக்க கூடாதுன்னு தானே விலகி விலகி இருந்தோம். இப்ப பஞ்சாயத்துல கொண்டாந்து எதிரிலேயே நிக்க வச்சுட்டாங்களே. எங்க வந்து நின்னுட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க? சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஓலச்சோடி இருக்கிற அருணாச்சல ஐயாவோட வீடு. கொஞ்சம் நிதானமாவே பேசு. அவுத்து விட்ட காளையாட்ட ஊருக்குள்ள ஆட்டம் போடுற மகனை பெத்து போட்ட இவகிட்ட போய் நிதானத்தை பத்தி பேசுறீங்களே. இவங்க பரம்பரைக்கு அது கிடையாது. பரம்பரையை பத்தி பேசினா பல்லு பகட்ல இருக்காது, எங்க வீட்டு பல்லாங்குழில தான் கிடக்கும்.
பெத்த பொண்ண அடக்க உடக்கமா வளர்க்க தெரியல, நீ பரம்பரைய பத்தி பேச வந்துட்டியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஐயா? ஏய். ஆம்பளையா நீ? ஒழுங்கா பேசு. ஒழுங்கா பேசுறனா நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். கை நீட்டி பேசினா மரியாதை வழி வழியா எங்க குடும்பத்தை வாழ வைக்கிற அற்புத ஓலைச்சுவடியே, இன்னைக்கும் என்னைக்கும் நீயே வந்து என் நாக்கில் அமர்ந்து நல்ல தீர்ப்ப சொல்லணும். வாமா. வணக்கம் வணக்கம். இங்க யாருக்கு என்ன பிரச்சனை? பிராது கொண்டு வந்திருக்கிறது யாரு? ஐயா, பிராது கொண்டு வந்திருக்கிறது என் பொண்ணு கமலா தான் ஐயா. அப்ப என்ன ஏதுன்னு அவளே சொல்லட்டும். பழகுறப்ப யோசிக்காம பஞ்சாயத்துல என்னடி யோசிக்கிற? உன் பிராது என்னன்னு ஐயாட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. ஐயா, நான் உண்டு என் படிப்பு உண்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இதோ எதிரில நிக்கிறாரு மேல தெரு செல்வம், என்ன விரும்புறேன்னு சொல்லி என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தாருங்க ஐயா. எனக்கு விருப்பம் இல்ல, எங்க வீட்டுல இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அவரு கேக்கல. விஷ பாட்டிலோட வந்து நின்னு நீ இல்லைன்னா நான் உயிரையே விட்டுருவேன்னு சொன்னாரு. எனக்கு அதை தடுக்க வழியே தெரியல. நானும் அவரு கூட பழக ஆரம்பிச்சேன். அந்த பழக்கம் எல்லாம் மீறி போய் ஒரு நாள் நான் என்னையே அவர்கிட்ட இழந்துட்டேன். ஆனா அவருடைய குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவர் என்கிட்ட வந்து என்ன மறந்துருன்னு சொல்றாரு. இது என்னையா நியாயம்? எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. என்ன ஒரு தெளிவான பேச்சு, அற்புதமான முக பாவனை, கேக்குறவங்களை கரைய வைக்கிற கண்ணீரு. அசத்திட்டப்போ சும்மா சொல்லக்கூடாது. சொன்னதுல துளி கூட உண்மை இல்லைன்னாலும் ஒரு பொய்ய இந்த சபையே நம்புற மாதிரி சொன்ன உன் திறமைக்காக நான் என் மகன் செல்வத்தை தார வாத்து கொடுத்துடலாம். ஆனா நீ யாருக்கிட்டயோ போய் வயித்துல சுமந்துகிட்டு வந்து நிக்கிறியே, அந்த புள்ளதான் தடுக்குது. பொய், அபாண்டம். என் பொண்ணு கெடுத்தது உன் பையன் தான். இது என் பொண்ணு மேல சத்தியம். சத்தியம் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா என் மகனை மடக்கி போட்டு சொத்தை வளைச்சு போடுறதுல ரொம்ப உறுதியா தான் இருக்கிறீங்க. யாருக்கு வேணுண்டி உன் சொத்து? எங்களுக்கு மான மரியாதை தான் முக்கியம். ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க. சந்தர்ப்ப சாட்சியங்களை விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு இது கொலை கொள்ளையோ திருட்டு பொருட்டோ அல்ல. 4 சுவத்துக்குள்ள தன்னே இழந்ததா சொல்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால அந்த பொண்ணு கை நீட்டுற அந்த ஆம்பளை அது செஞ்சிருந்தா ஆமான்னு மனசாட்சியோட ஒத்துக்கணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். ஆனா இங்க நிக்கிற ஆம்பளை எதுவுமே சொல்லாம பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறான். என்னப்பா செல்வம், இந்த பொண்ணு சொல்ற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ற? ஐயா, இந்த பொண்ணு சொல்ற எல்லாமே பொய்ங்க. இப்படி ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள இருக்கிறதே இந்த பொண்ணு என் மேல பிராது கொடுத்து பஞ்சாயத்துல வந்து நின்ன அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஐயா. பொய் 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 சொல்றாரு ஐயா. யார் சொல்றது பொய்? நீ சொல்றதான் பொய். இதோ எதிரில நிக்கிறாரு, அடி மேல தெரு பொய்க்கு மேல பேச சொல்றேன். அது நல்லதுக்கு இல்ல. பின்னாடியே சுத்தி எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கல்ல? யாரு உண்மை பேசுறீங்க யாரு பொய் பேசுறீங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும்.
கமலா, நீ கொடுத்த பிராது உண்மைன்னா இந்த ஓலைச்சுவடி மேல வந்து சத்தியம் பண்ணு. நான் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த சுவடி மேல சத்தியம். செல்வம், நீ வாப்பா. ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, பொய் சொல்லிட்டேன். நானு கமலாவோட பழகுனது உண்மைதான். அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பா, நான் தான் அப்பா. பொய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இந்த பாருமா கமலா, உன் வாழ்க்கையை மீட்டு கொடுத்தது நானோ இந்த பஞ்சாயத்தோ செல்வமோ அல்ல, இந்த அற்புத ஓலைச்சுவடிதாம்மா. தப்பு செய்யாத மனுஷன் கிடையாது. செல்வம் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான். செல்வம் மனுஷனாவும் கமலாவோட புருஷனாவும் நாம ஏத்துக்கணும். இதுதான் இந்த ஓலைச்சுவடி சொல்லக்கூடிய தீர்ப்பு. எல்லாரும் போய் கல்யாண வேலை பாருங்க. மகேஷ், கோலம் போட்டுட்டியா? போட்டு முடிச்சிட்டேன். என்னம்மா, கோலம் நல்லா இருக்கா? கோலம் நல்லா இருக்கான்னு கேக்குறியா? உன் கோலத்தை பார்த்தா விரதத்துல இருக்க அந்த விக்னேஷே எழுந்து உன் பின்னாடி வந்துருவாரு. இத போய் நல்லா இருக்கான்னு கேக்குறியே? போங்கம்மா. மகேஸ்வரி, வைக்கிற புள்ளியிலேயே புள்ளி வைக்கிற விரலோட மனசையும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. நீ இவ்வளவு அழகான கோலம் போட்டிருக்க. உன் வெள்ளை மனசுல கோலம் போட ஒரு நல்ல மனுஷன் சீக்கிரமே வருவான். இந்தாமா, பூ வச்சுக்க. நான் வரேன். புள்ளியாரப்பா, பூக்காரம்மா சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனை எனக்கு புருஷனா அனுப்பு. என்னை பார்க்க வர முதல் மாப்பிள்ளைக்கே என்ன பிடிச்சு போகணும். அவரே எனக்கு புருஷனா வரணும். அப்படி நடந்துடுச்சுன்னா நான் அவரோட வந்து உனக்கு 108 குடம் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணுவேன். அக்கா, அக்கா, அக்கா,
அக்கா, வர திங்கக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வயலூர் மாப்பிள்ள சிவநேசம் வர போறாராம். பிள்ளையாரப்பா, நான் கேட்டபடியே எல்லாம் நல்லபடியா முடியணும்.